அநேகர் அந்த ஜெபித்த இடம், ஊழியம் செஞ்ச இடம். இது ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது இருக்கும். ஆமேன்னு சொல்லுவான். தள்ளி தான் இருக்கும். ஆனால் அந்த சிட்டியில் நடக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். வெளியே தெரியாது. இந்த ஆலயத்துக்கும் சிவகாசியிலையும் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கும் நிறையா கனெக்ஷன் உண்டு. ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னொன்று சொல்லட்டுமா? ஜெபிக்கிற இடத்துல தான் கர்த்தர் ரகசியங்களை சொல்லுவார். ஆமென். இங்கே சொல்லாமல் எங்கேயும் செய்ய மாட்டார். ஆமென்னு சொல்லுங்கள். என்ன புண்ணியம் செஞ்சீங்களோ இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற இடத்துல வந்து உட்கார்றது பெரிய காரியம். ஆமென். எப்பயுமே ஜெபிக்கிறேன். நான்லாம் ரொம்ப இங்கே கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். கடந்த முழிகிற ஜெபத்தில் வீட்டில் இருந்து தோத்திரம் பண்ணிட்டேன். ஞானேஷ் வந்து ஜெபித்த காரியங்கள் எல்லாம் ஆவியில் பார்த்துட்டே இருந்தேன். சரி, அதனால் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். இந்த திருச்சபைக்கு என்ன சொல்கிறாரு? நீ மலை மேல் உள்ள பட்டணம், நீங்கள் மறைஞ்சிருக்கவே முடியாது. இனி வர வர நீங்கள் வெளியரங்கமாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ரொம்ப இது பண்ணி சொல்லலை, ஆவியில் படுறத சொல்கிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:44. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:44. நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீங்கள் நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். சாட்சிகை நான் இடையில சொல்கிறேன். இந்த பட்டணத்தில், சிவகாசி பட்டணத்தில் கிட்டத்தட்ட 26 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன். நான் பிறந்தது வளர்ந்ததில் இந்த பட்டணம் தான். அதே போல் தரிசனத்தோடு வாசனை இந்த ஊருக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள், அவங்க ஆவியில் யாரெல்லாம் படுதோ அவங்களெல்லாம் இப்பயும் சந்திக்கிறாங்க. அப்போ என்னை சந்தித்து தரிசனங்களை சொன்னதும், ஆரம்ப நாள் ஊழியங்களில் கூடி சகோதரர்கள் எல்லோரும் கூடி ஜெபித்த அந்த நாட்கள், ஜெபத்தின் அபிஷேகம், ஜெபத்தில் கொடுத்த தரிசனம், இதன் மூலமாக நடத்தப்பட்ட பல ஆயிரமான மக்கள் கூடி வந்த கன்வென்ஷன்கள், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் எந்தெந்த சபையில் சேர்ந்துருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் இங்கே சேர்ந்துருந்தால் லட்சங்களை தாண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இதை ஊழியத்தை அவர் சும்மாவா விடுவார்? அதோடு ஒரு இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு பாக்கியம் தந்தார். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், அதெல்லாம் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். இன்றைய சரீரத்தை நீங்கள் நெருங்கி வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே வரைக்கும் பிட்டாக தழும்புகள் இருக்கும். கை பார்த்தீங்கன்னா, காலை பார்த்தீங்கன்னா, முகத்தை பார்த்தீங்கன்னா தழும்புகள். 4 முறை நான் மரணத்தின் அந்த விபத்தின் அந்த கட்டத்தில் மரண வெளிமுறை போயிட்டு 4 முறை தப்பிச்சாச்சுங்கிற காட்டிலும் ஆண்டவர் இன்னும் ஊழியம் இருக்குன்னு அனுப்பிட்டார். இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எங்களுடைய ஆலயத்தில் 2 ஆராதனை நடக்கும். காலை 5:30 மணிக்கு ஒன்றும் 8:30 மணிக்கு ஒன்றும் நடக்கும். அந்த 5:30 மணியிலிருந்து ஆராதனை ஆரம்பித்து வழக்கம் போல் அன்றைக்கி பிப்ரவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தி கொடுத்து திருவிருந்து கன்வீனியன்லாம் கொடுத்துட்டு சுமார் 7:30 மணி இருக்கும், 7:30 மணி இருக்கும். 7 மணிக்கு முடியும். 7:30 மணிக்கு என்னுடைய சரீரத்தில் நான் ரெஃப்ரெஷ் ஆகி அடுத்த ஆராதனைக்கு ஆயத்தமாகும்போது பாதிக்கப்பட்டதை உணர்ந்தேன், பலவீனமாக உணர்ந்தேன். எனக்கு ரெஃப்ரெஷ் ஆக போய் பாத்ரூம் போகிறேன், யூரின் வருது, ஆனால் வரல, வலி ஏற்படுது, கதறக்கூடிய சூழ்நிலை. என்னடா திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வருதே அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த இடத்துல இருக்கவே முடியாதபடி கேட்டுக்கு வந்துட்டேன். வீட்டை விட்டு கீழே இறங்கி, சர்ச்சை விட்டு வெளியே இறங்கி கேட்டுக்கு வந்துட்டேன். அப்பொழுது என்னுடைய மருமகன் வந்திருக்கிறாங்க. அவங்க ரிஷி
அவங்க வண்டி எடுங்க ஹாஸ்பிட்டல் போகும்னு சொல்லி இங்கே இருக்கிற வெம்பக்கோட்டை மக்களுக்கு பிரபாகரன் ஆஸ்பத்திரிக்கு வந்து, ஏனென்றால் துடிக்கிறேன். அந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே எனக்கு ஊழியக்காரங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரங்களை சந்திக்க முடியாது, பேசவும் முடியாது, தொடர்பு கொள்ளவும் முடியாது. ஆகையினால இதை ஏற்கனவே ஆப்ரேஷன் ஒரு பண்ணியிருக்கிறாரு, அவர்கிட்டயே போகும்னு சொல்லி இங்கே வந்தோம். ஆனால் வந்ததில் அவங்க உடனடியாக சிகிச்சை ஆரம்பிக்காமல் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மரண ஓலம்தான் சொல்ல முடியும். நான் என் வாயிலேருந்து இவ்வளவு சவுண்டா அப்படின்ட்டு அந்த வலியில் 4 மணி நேரம் அந்த ஆஸ்பத்திரி அலற அளவுக்கு வலியில் துடித்து கத்தினேன். அப்பொழுது அந்த டாக்டர் நல்ல டாக்டர் தான், ஏன் இதை அனுமதித்தார்னு எனக்கு தெரில. அவுட் பேஷண்ட்டை பார்த்துட்டு ஓபி இருக்குன்னு சொல்லி இந்த அலறல் சத்தத்தை காதில் வாங்காமல் பண்ணிட்டு இருந்தார். இவங்க சர்ச்சை நடத்திட்டு இவங்களும் வந்துட்டாங்க. 12:30 மணிக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய ஜெபிக்கிற நண்பர்கள் எல்லாரும் கூடுனாங்க, ஊழியக்காரங்க கூடுனாங்க. ஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க. இது அவரே தான் ஹெரனியா பண்ணதுனால ஆப்ரேஷன் ஆரம்பித்து அவர் அதாவது சப்கான்ஷியஸில் இருக்கிற அது மாதிரி நம்ம எப்பயும் செய்யும்ல, சாப்பிட உட்காந்தோம்னா கை கழுவோம், கந்திரிச்ச உடனே பல் விளக்கும், அது மாதிரி அவர் வாட்டில் கிழிச்சார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது எடுத்து விட்ட வச்சுட்டோம்னா உள்ளே வச்சுக்கிட்டு வலையை வச்சு தச்சிடலான்னு அவர் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணார். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை பிரித்து பார்க்கும் பொழுது 4 சென்டிமீட்டர் குடல் வந்து அழுகி இருந்தது. இதை அவர் பார்த்தோன்னே அவருக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை. இப்படி இருக்குதேன்னு சொல்லி அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல், அதற்கான ஒரு ஹெல்ப்பர், அந்த அசிஸ்டன்ஸ் யாரும் இல்லாமல், அந்த நிபுணத்துவம் இல்லாதபடினாலே அவன் என்ன பண்ணிட்டார்னா ஒரு படபடப்பில் அப்படி உள்ளே வச்சு தச்சிட்டார். அப்படி உள்ள தைச்சதுனால எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வலி எடுக்க எனக்கு இந்த பெயின் கில்லர் ஊசியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வலி குறையவே இல்லை. கிட்டத்தட்ட எத்தனையோ 4 ஊசிக்கு மேலே போட்டிருப்பாங்க, வலி குறையலை. இரவெல்லாம் வேதனை. மறுநாள் விடியுது, என்னுடைய நிலை ரொம்ப மோசமாகுது. ஒன் ஹெல்த்து அங்கே போயிட்டு லேபில் போய் எனக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் செய்யாது, என்னை நம்பலையா அப்படின்னு. ஏன்னா அவருக்குள்ளே என்னென்னா, நம்ம தப்பாக பண்ணிட்டோம், நம்ம இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணணும்னு அவர் மைண்டில் இருந்திருக்கு. அவர் சொல்கிறாரு, சாத்தூர்லேருந்து ஒரு டாக்டரை வர சொல்லியிருக்கிறேன், அது சரி பண்ணிடலாம், பொறுமையாக இருங்கங்கிறார். என்னை நேசிக்கிறவங்க இந்த இடத்துல கூடுனதுனால என் வலி, என்னுடைய கண்டிஷன் இதெல்லாம் அவங்க தாங்கி கொள்ள முடியாமல் லேபில் போய் பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் அழுகின குடல் உள்ளே இருக்கிறது. பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. ஸ்கேன் எடுத்த உடனே எனக்குடைய நினைவு எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது, பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போவே எனக்கு அந்த சுய நினைவு இல்லாமையும் பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால உடனடியாக இதை அந்த டாக்டருடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அசிஸ்டண்ட்டே சொல்கிறாங்க, தயவு செய்து இனிமேல் இந்த ஊரில் வச்சுருக்காதீங்க, காப்பாற்ற முடியாது, மதுரைக்கு கூட்டு போக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஆம்புலன்ஸ் பிடிச்சி வேலம்மாள் ஆஸ்பத்திரிக்கு கேட்டாங்க. வேலம்மாள் ஆஸ்பத்திரியில் எடுத்துக்கொள்ள மாட்டோன்ட்டாங்க. அப்போது மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர்கள் இங்கே இருக்கிற நண்பர்கள் மூலமாக அந்த டாக்டர்களை அணுகி அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனடியாக சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுதே எனக்கு நினைவில்லை, பாதி இருக்குது பாதி இல்லை, பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லோரும் என்னுடைய 2 மகள்கள், என்னுடைய மருமகன், பக்கத்தில் ஒரு நர்ஸ் வேறு விருதுநகரில் இருந்து லைசாண்டர் ஆஸ்பத்திரியிலேருந்து நர்ஸு கூட வர்றாங்க. எல்லோரும் பயந்துட்டாங்க. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போய் எப்படியோ சேர்த்து ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 டாக்டர் கூடி பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு ஆப்ரேஷனுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. உடனடியாக சாயங்காலம் மண்டே
திங்கட்கிழமை சாயங்காலம் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணும் பொழுது இந்த இடத்துல லெப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பண்ணும் பொழுது அவங்க பார்த்தாங்க எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் என்ன சொல்ல மாட்டோம், கேரண்டி கொடுக்க மாட்டோம். குடலில் பிரச்சனை இருக்கிறதுனால 2 நாள் பார்ப்போம். நாங்கள் என்னை ஐசியூவில் என்னை வைத்திருந்தாங்க. அப்போ வைத்திருந்த மனைவி இது இருந்ததுன்னா இந்த 1/2 மணி நேரத்தில் ஆப்ரேஷனுக்கு 2 நாள் கழித்து எனக்கு ஒழுங்கு பண்ணாங்க. அப்போ ஓப்பன் தான் பண்ணுவோம். ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த குடலெல்லாம் எடுத்து அந்த என்ன செய்வோம்னா ஆப்ரேஷன் பண்ணி மலக்குடலை என்ன செஞ்சிருவோம், வெளியே வைப்போம். அவருடைய ஹெல்த்து ரத்தம்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால பல்ஸ்லாம் கொஞ்சம் கண்டிஷனுக்கு சரியில்லாத எத்தனை நாள் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு 45,000 ரூபாயும் அந்த ரூம் வாடகை 20,000 நீங்கள் கட்டணும், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட மலக்குடல் வெளியே வச்சுருந்தா அது உடனடியாக அதை சரி பண்ண முடியாது. 3 மாதம் அந்த மலக்குடல் வெளியே தான் இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கையெழுத்தெல்லாம் வாங்கி உள்ள ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்ததிலிருந்து தொடர்ந்து எங்கேயுமே போகாமல் என் 2 பிள்ளைகளும் மருமகன்மார்களும் மனைவியும் இன்னும் திருச்சபையிலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கூடாக டேவிட் பாஸ்டருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என் படம் போட்டு எல்லாம் அந்த ஜெப குறிப்புகளை எல்லா குரூப்புக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கடைசி 3வது ஆப்ரேஷன் எனக்கு நடக்க போகுது. இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணணுன்ட்டு உள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் சொன்னதும் சரியில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். உள்ளே போய் 6 டாக்டர் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. பல மணி நேரம் உள்ளே ஆயிடுச்சு. எல்லாம் வாசலில் காத்துட்டே இருக்காங்க, என்ன எப்படி வரப்போகிறாங்க. எங்கள் பாஸ்டரம்மா அவர் பிழைச்சி வந்தால் போதும்னு தான் இருக்கிறாங்க. அவர் வரணும், இல்லைன்னா அந்த ஊழியம் அந்த பிள்ளைகள் நான் ஒருத்தியாக இருந்து என்ன செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு நான் வந்தால் போதும் அவங்களுக்கு. அதே போல் வெளியில் வந்த பிறகு தான் தெரியுது, இதே போல் நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பல மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் முடிந்தது. வெளியில் டாக்டர் ரொம்ப நேசிக்கிறவங்க பாசமாக பார்த்தோன்னா ஹல்லேலூயா யூ கிரேட். நாங்கள் நினச்சதோ நாங்கள் இவங்ககிட்ட எழுதி வாங்கினதோ நாங்கள் திட்டமிட்ட எதுவுமே நடக்கலை. அந்த குடலை உள்ளே வச்சே நாங்கள் தச்சிட்டோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் முடிந்தது. கிட்டத்தட்ட 7 நாட்கள் நிறைவாய் ஐசியூவில் ஃபுல்லாக இருக்கிறேன். 7வது நாள் நடக்குது. 7 நாட்களும் ஆகுது. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் குடிக்கக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கலை. எப்பயாவது எங்கள் பாஸ்டம்மா வருவாங்க, வந்த உடனே அங்கே பார்ப்பேன், யாருமே இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணியை நான் உதட்டில் வச்சுட்டு போவேன். அப்படி 7 நாட்கள் தண்ணியே குடிக்கலை. சாப்பாடு கிடையாது, டியூப் தான், ஃபுல்லாக டியூப்பில் மருந்து போயிட்டே இருக்குது. இப்படியே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காதனால எனக்கு இப்போயுமே தொண்டை அந்த இதில் பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் தண்ணியே குடிக்கலை. ஒரு சொட்டு தண்ணியை உதட்டில் வச்சுட்டே 7வது நாள் நடக்கிறது. அந்த 7வது நாளினுடைய நான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 7 நாள் பூரணம் சொல்லுவாங்களே, என்னுடைய சிகிச்சைக்கும் ஆஸ்பத்திரிக்கும் இன்றைக்கி பூரணமாகட்டும், நான் வெளியே போகணும்னு. ஆனால் என்னுடைய வாயிலிருந்து ஹல்லேலூயா எலோகிம் அப்படின்னா
சிருஷ்டிகர்த்தர், சர்வ வல்லவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குறதெல்லாம், எனக்கு ஜீவன் கொடுத்தா எனக்குள்ளே இருக்கலாம் புது சிருஷ்டியாக மாற்றிடுங்க. என்னை சரீரம் பார்த்தா இப்படி, என் சரீரத்தில் வராத ப்ராப்ளம்லாம் இல்லை. எவ்வளோ டிசீசஸ், எவ்வளவோ வியாதிகள் இந்த சரீரத்தில் வந்திருக்கு. நேரம் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் சாட்சி இருக்குது. அதனால் எனக்கு ஏற்கனவே எனக்கு புது சிருஷ்டியாக தான் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எல்லா பாஸ்டர்களும் பொறாமைப்படுவாங்க, இருந்தால் இவர் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஹெல்த்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எலோகிம் தேவனே, எனக்குள்ளே என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றிருங்க. இந்த சிகிச்சைக்கும் இந்த மூட முடியும் நிமிஷம் கூட தூக்கம் கிடையாது. கண்ணை மூடுன்னா ஏதோ வரும். கடைசி 7வது நாள் கண்ணை மூடுனேன், பயங்கர பாதாளம். மூடின உடனே இருக்கு நேரம் விதவிதமாக பயப்படுற மாதிரிலாம் இல்லை, ஆனால் பயமாக இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் தூண்டுவதற்கும் ஒவ்வொரு சாத்தான் இருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான அந்த சாத்தானுக்கான அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, பாவத்தை தூண்டி விடுகிறது. அதுவும் ஃபோக்கஸ் தேவனை அறிந்த பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள். யார் வேதம் வாசிக்கவில்லையோ, யார் ஜெபிக்கவில்லையோ, யார் ஆலயத்தின் காரியங்களிலே இழுபறியாக இருக்கிறார்களோ, இவர்கள் மேல்தான் அவன் கவனம் வைப்பான். கூடுமானால் அதிகமாய் ஜெபிக்கிற, அதிகமாய் ஆண்டவருக்காக நிற்கிறவர் மேல் கவனம் வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறான். யுத்தம் நடக்கிறது. எத்தனையோ முறை நம்ம சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுறோம். அவனை பார்க்காதனால, நேருக்கு நேரம் பார்க்காதனால, பொல்லாத சாத்தானே ஏசு நாமத்தினால நீங்கள் நேரில் பார்த்து பயங்கரம். பயங்கரம்னா கொம்பு கும்பு வச்சு அப்படின்னு இல்லை, அவன் உருவத்தை பார்த்தாலே அவ்வளவு பார்த்தா அப்படி பயப்படுறாம. இந்த வேஷம் போட்டுட்டுலாம் போவாங்கல்ல, அந்த ஏதோ ஒரு குலசேகர ஏதோ ஒரு என்ன பட்டணமாக ஏதோ அந்த இதுக்கெல்லாம் போவாங்களே, அந்த மாதிரி வேஷதாரி. அவன் என்ன செய்வான்? வேஷதாரி தான் அவன். பயங்கரமான கோலத்தில் வந்து மோதி கொண்டு இருக்கிறான் என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய். என்னுடைய மோசைக்கு கூட டைரெக்டாக போராடினான் பார்த்தீங்களா, யுத்தம் பண்ணான். அல்லேலூயா. இருக்கீங்களா? உலகத்தில் நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற சாப்பாட்டு, காசு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் யுத்தமே கிடையாது. மரண தருவாயில் ஒரு யுத்தம் நடக்கும். மரண தருவாயில் ஒரு யுத்தம் நடக்கும். சாத்தா என்ன தேவான் தெரியுமா? இவன் எனக்குரியவன். ஏன்னா நம்ம செஞ்ச அத்தனைக்கும் அவன் ரிப்போர்ட் வச்சுருப்பான். அப்படின்னு சொல்லுங்களேன். மீனாட்சி மிஷின்லேருந்து வெளியே வரும்போது பெரிய என்னமோ இப்போ சர்டிஃபிகேட் ஒரே வாங்கிட்டு வர மாதிரி பை நிறைய போட்டு கொடுக்கான். ஏன்னா அங்கே என்ட்ரி ஆனதுலேருந்து வெளியில் வர்றது வரைக்கும் என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனை ஹிஸ்ட்ரி இதில் இருக்குது, அதில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம பிறந்ததுலேருந்து, ரட்சிக்கப்பட்டதுலேருந்து, சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து, நல்லா ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்து, அபிஷேகம் பெற்ற நாள்லேருந்து நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் எல்லாத்துக்கும் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கிறான் அந்த ஆள். வாரும் ஐயா நல்லவரே, துணை எங்கள்
வச்சிருக்கிறாரு. நம்ம நினை அவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து ஒரு பாவமும் செய்யலை இல்லை, ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஆமாங்கிறாங்க. இது பரிசுத்த கூட்டம். வருகையில் நீங்கள் தான் மொதல் எடுத்துக்கணும். சொல்லப்போனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் என்னது ரொம்ப பாவங்கள் நம்மளை நெருக்குது. அந்த பண்டலாக யோபில் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து நான் நிறைய மெடிடேட் பண்ணியிருக்கிறேன். அத்தனையும் வச்சுக்கிட்டு சண்டை போடுறான் சத்துரு. முகத்துக்கு முகம் விதவிதமாக வர்றான். அதாவது ஒருத்தர் இறந்துட்டார், கடன் வாங்கினவன் பூரம் வருவான், கடன் கொடுத்தவன் பூரம் வருவான். பார்த்தீங்களா? கடன் கொடுத்து ஏன்ட்ட எவ்வளோ வாங்கினான்னு வந்து மூச்சு பாவம் அந்த அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி நல்லா கவனிங்க. வாழ்க்கை ஒன்று தான். நீங்கள் காசு பணத்துக்கும் சொத்து பத்துக்கும் சண்டை போடுறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு யுத்தம் நடக்கும். அதில் நம்ம பாஸ் பண்ணணும், ஜெயிக்கணும். இல்லை இல்லையா? நான் நடங்குறேன். எத்தனை பேர் அதில் பாஸ் பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் தோற்று போகிறாங்கன்னு தெரியல. அத்தனையும் வச்சுருக்கிறான். அவன் விதவிதமாக வர்றான். என்னடா இப்போ தான் ஒருத்தன் வந்துட்டு போனான். அவன் வந்துட்டு போய் யுத்தம் பண்ணி முடிக்கிறதுலாம் அடுத்த ஒருத்தன் வரான். ஃபேஸ் டு ஃபேஸ் நடுநிசை ஆயிடுச்சு. திடீர் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடம் அந்த பாதாள உலகம் 20 நிமிடமும் யுத்தம் பண்ணி அப்படியே ஓயிறேன். திடீர்னு நான் வாயிலிருந்து வருது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்ற சத்தம். அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறேன். அந்த ஐசியூ வார்டில் என்னை சூழ்ந்து நர்சஸ் நிற்கிறாங்க, டாக்டர் நிற்கிறாங்க. பார்த்து என்னை நான் திடீர்னு பார்க்குறேன், தம்பிமார் நிற்கிறாங்க, நர்சஸ் நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அப்பான்னு தான் அந்த பிள்ளைகள் அவ்வளவு கன்சர்னாக விசாரிக்கிறாங்க. அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அப்பா அப்பா அப்பான்னு ஏன் க்ளோரி சூசன் மாதிரி அவங்க இவங்கள விட உரிமை எடுத்து பழகுறாங்க. அப்போ அவங்க தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி துடிக்கிறாங்க. அப்பா நாங்கள் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சோம். ஒரு பொண்ணு சொல்கிறா, உழுக்கிடுச்சுப்பா, உழுக்கெடுத்து போயிடுச்சுப்பா. ஹல்லேலூயா. கூட்டம் அங்கே எத்தனை நர்ஸ் ஐசியூவில் இருக்கிறாங்களோ கிட்டத்தட்ட 7-8 பேர் கூடி. அப்போ நான் கண்ணை முழிக்கும்போது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அன்பானவர்களே, யார் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து ஆண்டவருக்காக அந்த ஒரே ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும் நான் செய்கிறேன்னு சொல்லி அவருக்காக நீ ஒன்று சொல்லும் பொழுது செய்யும் பொழுது மட்டுமே அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா ஆலயத்துக்கு வந்து போகிறதுனாலையோ ஊழியத்துக்கு கொடுக்கறதுனாலையோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு ஒதுங்கிறதுனாலையோ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார். ஒரே ஒரு வாழ்க்கை, என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் என் செயலும் கர்த்தருக்காக இருக்கட்டும்னு நீங்களோ நானும் நின்னா எனக்காக கர்த்தர் யுத்தம்ன்றது இந்த பணம் எனக்கு மறைமுகமாக ஒரு சத்துரு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அந்த ஒரு நாள் உங்களுக்கு இந்த நான் சொன்னதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குல்ல, எத்தனை வயசுலையோ தெரியாது. அந்த நாளில் டேவிட் பாஸ்டர் சொன்னது உண்மைதான் நீங்கள் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் நினையாத நிலையில் நாளிகையில் மனுஷகுமார் எனக்கு தெரியாது. பிப்ரவரி 1 பிறக்கும்போது இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது. 7 நாள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது என்னை ஆண்டவரே இந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு போங்கன்னு சொல்கிறேன். அன்று தான் இந்த பயங்கரமான நான் நினச்சேன், ஓகே என் ஆத்மாவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திட்டார், இனி இந்த பாடுள்ள உலகம் எனக்கு இல்லை. அப்பா இந்த வாழ்க்கையை டாட்டா காமிச்சிட்டு
இனி நித்தியத்துக்கு ஆயத்தப்பட்டுருவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், பிப்ரவரி மாதம் முழுவதும் எனக்கு பாதி கான்சியஸ் தான் இருந்துச்சு. எனக்கு முழு நினைவே கிடையாது. யார் வர்றாங்க, என்ன பேசுகிறாங்க, என்னைய பார்க்குறதுக்கு வராங்க, பாஸ்டர்மார்கள் வராங்க, ஊழியக்காரங்க வராங்க, எனக்கு பாதி தான் கான்சியஸ் இருக்குது. 7 நாள் முடிந்து 8வது நாள் என்னை ஸ்பெஷல் வார்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸ்பெஷல் வார்டுக்கு கொண்டு போய் அங்கே, ஏனென்றால் இந்த ஐசியூவில் இருக்கிற பரிதாபங்களெல்லாம் பார்த்து பார்த்து ஐயோ, இந்த கொடுமையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. விசாரிக்கிறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, ட்ரீட்மெண்ட்டில் பிரச்சனை இல்லை, அன்பில் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னுடைய 7 நாள் தண்ணி குடிக்க முடியாது. சுற்றி இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தா என்னை விட பயங்கர மோசமாக இருக்காங்க. என்னுடைய சரீரம் பயங்கர பலவீனமாக இருக்கிறது. படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எந்திரிக்கவே முடியாது. 7 நாளும் படுத்த படுக்கையாக இருக்கிறேன். நான் நினச்சினேன், ஓகே, யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு, இனி ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போகிறார், அவரை சந்திக்க என்னை கொண்டு போகிறார். ஓகே, ஸ்பெஷல் வார்டு கொண்டு போகிறாங்க. அப்பயும் நான் அன்கான்சியஸ் ஆகிருக்கேன். பாதி கான்சியஸ் பாதி கான்சியஸ் இல்லை. என்னோடு இவர்களும் 10 நாட்கள் அங்கே ஆஸ்பத்திரியில் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே சேர் விசிட்டர்ஸ்க்கா இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இரவும் பகலும் தம்பி, பிள்ளைகள், மனைவி எல்லாம் அப்படியே சேரில் உட்காந்துட்டு இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. ஸ்பெஷல் வார்டு போன உடனே இவங்களுக்கும் ஒரு அங்கே ஒரு சோஃபா கிடக்கும் இது மாதிரி. அதனால் கொஞ்சம் உட்கார கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும். அப்பாடான்னு 10 நாளுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் படுத்து தூங்கினாங்க. ஒரு நாள் அப்படி தூங்கி கொண்டு இருந்தார்கள். அப்பாடு இந்த 10 நாள் களைப்பு, இனிமேல் அது ஒரு 2 நாள் ஓய்வு எடுப்போமே, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போமேன்னு தூங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திரும்பவும் நான் மயக்க நிலைமைக்கு போயிட்டேன். திரும்பவும் மயக்க நிலைமைக்கு நான் சென்று கொண்டிருந்த பொழுது கான்சியஸே இல்லை. பின்னாடி பிள்ளைகள் தான் அதை சொன்னாங்க. என்னுடைய அந்த அனுபவங்கள் ஆண்டவர் அது எப்படி என்பதை இந்த வசனங்களை சில பார்த்துட்டு போகலாம். முதலாவது வாசியங்கள். முதலாவது 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க போதும் நியமித்திருக்கிறேன். அவர் நம்மை, சபையாகிய நம்மை மணவாட்டியாக நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. He has engaged, நம்மை நியமித்திருக்கிறார். எதற்காக? எப்படி? கற்புள்ள கன்னிகையாக. எப்படி நியமித்திருக்கிறார்? கற்புள்ள கன்னிகை. எதற்காக? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. ஹல்லேலூயா. திருச்சபை என்பது மணவாட்டி. இப்போ நம்ம அவரை சந்திக்க போகிறோம். அவன் சொல்லுங்கள், நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆயத்தப்பட்டுக்கிடுவோம். ஹல்லேலூயா. சபையாகிய நாம் கன்னிகை என்பதை மறந்துடக்கூடாது. ஒரே புருஷன், அவர் பேர் என்ன சொல்லுங்க? கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மனைவிமார்களுக்கு தெரியும், கணவருக்கு தெரியாமல் ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் புயல் எரிமலையே வந்துடும். அது நல்லதோ கெட்டதோ, தப்பாக இருந்தாலும் என்ன செஞ்சிடணும்? கணவர்கிட்ட சொல்லிடணும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே செய்யக்கூடாது. அதான் உண்மை. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறோன்னா, நானும் என் மனைவியும் குடும்பம் என் பிள்ளைகளும் கூட ஓப்பன் புக்காக இருப்போம். கொஞ்சம் கூட முகம் தூக்க சமாளிக்கவே மாட்டேன். அது என் மகளாக இருக்கட்டும், நான் மருமகனால மகனாக தான் பார்ப்பேன். கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு தாங்கவே தாங்காது. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, என் மனைவிகிட்ட கேட்பேன், மனைவி என்னிட்ட கேட்பாங்க. நாம் ஆண்டவருடைய முகத்தையே பார்த்து ஆமென் சொல்லலாமா? நியமிக்கப்பட்ட மணவாட்டி எப்பொழுதும் அவரே பார்த்து அவர் விருப்பம் என்ன, அவர் நம்ம இடத்துல என்ன விரும்புகிறார். மணவாட்டி மணவாளன்ட்டு அப்படி தானே எதிர்பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவாகிய சபை மணவாளனாகிய இயேசுவிடத்தில் நான் அவருக்கு பிரியமாக எப்படி நடந்து கொள்ளணும். இன்றைக்கி திருச்சபைகள், நூற்றுக்கணக்கான சபைகள் நம்முடைய
பட்டணத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் அவர்தான் மணவாட்டி. பேர் அநேகம் இருக்கலாம், எல்லா சபைக்கும் ஒருவரே மணவாட்டி. ஹல்லேலூயா. அத்தனை சபைகளும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். இப்படி செஞ்சால் கோச்சிருவாரா? இப்படி செஞ்சால் அவருக்கு பிடிக்குமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த வருகையில் மணவாட்டி, அந்த மணவாட்டி சபைக்காகத்தான் ரகசியமாக வரப்போகிறார். அல்லையா சொல்லுங்கள். மணவாட்டி முதல்ல நம்ம மேல் அன்பு வைத்து ரகசியமாக வந்து சபையை எடுத்துகிட்டு போவார். ஆமென் சொல்லுங்கள். கற்புள்ள மணவாட்டி ஆகிய சபை. ஆமென் சொல்லுங்களேன். அன்பானவர்களே, இந்த சபைக்கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறார், ஒன்றே ஒன்று தான், வஸ்திரம். ஆமென் சொல்லுங்கள். அது என்ன வஸ்திரம்? வாசிங்க. ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. நான் பார்த்த தரிசனத்தை நான் சொல்லுகிறேன். பூரிப்பாய் மகிழுகிறேன், மணவாளன் ஆபரணங்களினால் மணவாட்டி நகைகளினால் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு. ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கை வைத்து காமிங்களேன். நல்லா கை வைத்து, நல்லா தைரியமாக. அப்பா பார்க்கட்டும். அப்பா அவங்க கைக்கு ஒரு கிஸ் கொடுக்க போகிறார். ஆமி நிச்சயமாக ஒரு முத்தம் கொடுப்பார். வாடா எம்பில்ல. ஆமீன் சொல்லுங்களேன். நான் வரும்போது கூட எங்கள் சர்ச்சுக்கு வெளியே என் பிள்ளைங்க எல்லோரும் ரொம்ப நேசிப்பேன். என்னை கூட பழகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். கடைசியாக ஒரு பையன் நான் பேர் வச்சேன், அவன் பேர் ஷெக்கினா. அல்லேலூயா. ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் வந்தேன். ஷெக்கினா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். சில நேரங்களில் என் பிள்ளைங்க இவ கூட விட்டுருவான், மூத்தவ பயங்கர பொறாமப்படுவான். எங்களை தூக்கணும், எங்களுக்கு தான் முத்தம் கொடுக்கணும். எல்லா பிள்ளைகளும் தூக்குறீங்க. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் பாவிகளையும் நேசிக்கிறார். அவங்க மனம் திரும்பணும்னு காத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எல்லாம் அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தை பெற்ற அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்கள். என்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்பொழுது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்திருக்கிறார். கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்கிறோம்ல, ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் வெளியே வரும் பொழுது உங்களுக்கே தெரியுமோ தெரியாது, ஆவிக்குள்ளே நடக்கிற காரியம் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்படும். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வெளி பிரகாரமாக பல ட்ரெஸ்ஸு 100 ரூபாய்க்கும் போட்டிருக்கோம், 5000த்துக்கும் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் மனம் திரும்பும் பொழுது நமக்கான ஒரு நீதியின் சால்வை. ஆமேன்னு சொல்லுங்கள். பாவம் அநீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவருடைய நீதியை நம்மேல் சால்வையாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு திருவிருந்தும் அந்த சால்வையை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கம்யூனியனும் அதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் தரிசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு திருமண வீடு நான் எடுத்துக்கொள்ள ரெண்டாவது முறை மயக்க நிலைமைக்கு போய் கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறேன். அப்பொழுது ஒரு திருமண வீட்டை நான் பார்க்கிறேன். திருமண வீட்டிலே பட்டு சேலை உடுத்தி வந்தவங்களுக்கு ஆய்த்தோத்திரம் 2-3 பேர் இருக்கிறீங்க. பட்டு மாதிரி இருக்குது, பரவாயில்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் பட்டு மாதிரி இதே போல தான் அங்கு அநேக பெண்கள் சேரில் உட்காந்துருக்குறாங்க. நல்ல பட்டு வஸ்திரங்களை உடுத்தியிருந்தாங்க. ஆனால் அவங்க மனம் திரும்பாதவர்களாக இருக்கிறாங்க. சரி, ஒரு திருமணம் நடக்க போகுது. திருமண வீட்டுக்கு வந்த அநேகர் வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு கல்யாண வீட்டில் சட்டை போடாமல் யாராவது இருப்பாங்களா? இருக்குதாங்க. ஒரு வஸ்திரமே இல்லை, அலங்கோலமாக இருக்கிறாங்க. இதை நான் பார்த்து அவங்களெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணணும், நீங்கள் சரியாக பண்ணுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கண் இமைக்கும் நேரத்தில் இங்கிருந்து ஒரு வானத்திற்கு ஒரு ஏணிப்படை போனது. கண் இமைக்கும் நேரத்தில் நான் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு ஏணிப்படி, அந்த ஏணிப்படி வந்த உடனே அப்படியே போட்டு விட்டு நான் படி ஏற ஆரம்பிக்கிறேன். அப்படியே படி ஏறின உடனே ஒரு ஸ்டெப் வைத்த உடனே என் வஸ்திரம் இது அல்ல, எனக்கு அது ஞானஸ்தானம் எடுத்தோன்னு போட்டார் நீதியின் சால்வை.
அதை நான் ஆவியிலே பார்க்குறேன். அந்த நீதியின் சால்வை நாம் காத்துக்கொள்ளும்போது ஆண்டவரை சந்திக்கும்போது அதைத்தான் நம்ம கேட்ல பார்ப்பார். வஸ்திரம் இல்லாதவன் கைவிடப்படுவான். சொல்லுங்க. மத்தேயு எழுதின அதுக்கு முன்னாடி ஒரு வசனம், எரேமியா 2:32 வேகமாக வாசியுங்கள். 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறோமே. மதுபானம் குடிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மதுபானம் அருந்துகிறவர்களுடைய நிலைமை என்ன? நான் யார், என் குடும்பம் என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன, அத்தனையும் மறந்து கிளப்லையும் ரோட்லையும் வஸ்திரம் இல்லாமல் விலகி இருப்பான். இன்றைக்கி நாம் திருச்சபை, வெளியிலலாம் ஒரு தேடலை. திருச்சபைக்கு உள்ளவங்க வஸ்திரம், மணவாட்டியின் வஸ்திரத்தை தடுத்திருக்கிறோமா? எத்தனை நாட்களாக மறந்துருக்கிறாங்களா? மனப்பாடமாக சொல்கிறாங்க. எண்ணி முடியாத நாட்களாய் நான் யார் அப்படிங்கிறதே சபை மறந்துருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய சிறு வயதில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எந்த திருச்சபைக்கு போனாலும் வருகை குறித்த முழக்கம்தான் வரும். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் வருகை குறித்த பாட்டு தான். வெறும் கொட்டை வச்சுக்கிட்டு டேமரிண்ட் அடிச்சுக்கிட்டு ஆண்டவருடைய எப்போ வர்றீங்க ஆண்டவரே, அவர் வருகிறார், சந்திக்க ஆயத்தப்படு. திருச்சபைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் ரட்சிக்கப்பட்டதே அதனால தான். ஆண்டவர் வருகிறார், சந்திக்க ஆயத்தப்படு, அவர் உனக்காக காத்திருக்கிறார், நீ என்ன செய்ய போகிற? அல்லேலூயா சொல்லுங்க. யூதா 1:23 வாசியுங்கள். யூதா 1:23. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும், அப்போ இந்த மாம்சம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் நம்ம ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் அது என்ன பண்ண கரைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும். மரணம் சந்திக்கும் போது எதை ஜெயிக்கணும்? சொல்லவே மாட்டீங்க. சாத்தானை ஜெயிக்கணும். அவன் ஒரே ஒருவனா? நிறைய வகை வகையாக இருக்கிறான். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரே ஏஞ்சல் மட்டுமல்ல, அவனுக்கு நிறையா அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அத்தனையும் ஜெயிச்சு அந்த பாதாள ஆவிகளை ஜெயிக்காமல் நம்ம மேற்கொண்டு மேலே என்ன செய்ய முடியும்? அவரை சந்திக்க போக முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்குது. 3ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த திருச்சபை உண்மையிலே சொன்னால் நான் பெருமைக்கு சொல்லலை, அருமையான பாஸ்டரும் குடும்பமும் ஆத்துமாவுக்காக இறங்கி ஊழியம் செய்வாங்க. நாங்கள் கூட அப்படி செஞ்சுமான்னு தெரியல. கிராமங்களை போய் பார்க்கவும், மக்களை போய் பார்க்கவும், அவங்கள அன்போடு இந்த கொரோனா நாட்களெல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். பாத்திரவான்களாக இருக்கிறவங்க இருக்கீங்க, ஆனால் நிறைய அன்புக்கு பாத்திரவான்களாக இல்லாதவங்க உள்ளே இல்லை. இப்போ ஊழியக்காரங்க நிலைமை அதுதான். இவங்கெல்லாம் இருப்பாங்க, நமக்கு தோள் கொடுப்பாங்க, இவங்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் யாரை ஃபஸ்ட்டாக நினைப்போமோ அவங்க தான் நம்ம இடத்த விட்டு எல்லையை விட்டே போயிடுவான் சீக்கிரம். நீங்களாம் எப்படின்னு தெரில. கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுறாங்க நிறைய பேர். ஆனால் அழைக்கப்பட்டவர்களில் சிலர்னு போட்டிருக்கா. எத்தனை பேர் அழைச்சாங்களோ அத்தனை பேருமே எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. கொஞ்சம் கவனிங்க. சபைகள் இருக்கிற அத்தனை பேரும் அழைக்கப்பட்ட ஒருத்தர் கூட கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை என்றார் அவர் எவ்வளவு துக்கப்படுவார்.
அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் பாத்திரவான்களாக இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு எனக்கு தெரியலை. ரட்சிப்பின் வஸ்திரம் எத்தனை 50,000 2 கோடி கூட பட்டு இருக்கு. அதெல்லாம் வாங்கிடலாம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. உண்மையுள்ளவன்னு நம்பி அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுவேன் நம்பி தேடி கண்டுபிடிச்சி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது ஒரு வஸ்திரம் கொடுத்தார்ல, அவரை சந்திக்கும் போது அந்த வஸ்திரத்தை பார்ப்பார். பத்திரமா வச்சிருக்கிறியா? 9ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். யார் யாரெல்லாம் இருக்காங்களோ கூட்டு வாப்பா. சில நேரங்களில் இப்படி தான் சர்ச்சுகளில் ஜெபம் ஏற்படுத்துவோம். 100 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். 30 பேர் தான் வருவாங்க. சில நேரத்தில் 100 பேரும் வர்றவங்க தான், வரக்கூடியவங்க தான். 30 பேர் தான் வந்திருப்பாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுவேன். தாயார் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருக்கலாம்ல, சாப்பாடு வேஸ்ட் ஆகுது. நான் சொல்லுவேன், வீட்டு கொடுமா, சர்ச்சுக்கு பக்கத்தில் ஜாம் பண்ணி கொடுப்போம், எப்படியோ ஒரு நாள் ரசிக்கப்படட்டும். இந்த ஒரு ஐஸ்கார் வராரு கொடுங்க, இந்த அந்த அவர் வியாபாரி வராரு கொடுங்க, இந்த இவர் வராரு கொடுங்க. இந்த சர்ச்சில் என்ன நடக்குது, எதுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரியாதவெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் சர்ச்சு பிரதிஷ்டையிலலாம் பார்த்திங்கன்னா நடந்தது. கூட்டம் பயங்கரமான கூட்டம். பிரதிஷ்டைக்கு 2023 எக்ஸ்டென்ஷனுக்காக அங்கே பிரதிஷ்டை நடந்துச்சு. சரியான கூட்டம். 300 பேர் வேலை வந்துட்டாங்க. 100 பேர் எதிர்பார்த்தோம், 300 பேர் வந்தாங்க. 300 பேரையும் தாண்டி அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்ட, எனக்கு துக்கத்தை கொடுக்குற வார்த்தை, நம்ம அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் அபாத்திரமாய் போனார்கள். அபாத்திரமா மணவாளன் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பார். அதனால் காணப்படுகிற யாவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். நேரம் இல்லை, அதனால் வேகமாக போகிறேன். அவர் அப்படியே எல்லாம் வந்துட்டாங்க. தரித்திரர் வந்திருக்கிறான், முடவன் வந்திருக்கிறான், பார்வையில்லாத வந்திருக்கிறான், பிச்சைக்காரன் வந்திருக்கிறான். கூட்டத்தில் சைஸ் கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு, கல்யாண நடத்துகிறவங்களுக்கு எது சந்தோஷம்? உற்றார் உறவினர் சிநேகிதர் வர்றது தானே சந்தோஷம். யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்குமோ அவங்க வர்றது தானே சந்தோஷம். யாருன்னே தெரியாதவங்க வந்த அதையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வா, ஆனால் என்ட்ரன்ஸில் கல்யாண வஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதை தரிச்சுக்கிட்டு உள்ளவா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். இதில் என்ன பண்ணிட்டான்னா, நம்ம ஆள் என்ட்ரன்ஸ் வழியாக வராமல் சைடு வழியாக வந்து கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கூட்டத்தில் உட்காந்துட்டாங்க. அப்பா பார்க்குறாரு, டே நான் போகிறவன் வரவனெல்லாம் கூப்பிட்டேன், ஆனால் ஒரே ஒரு சட்டம் தான். என்னது? நீ வாசல் வழியாக வா, வஸ்திரத்தை போட்டுட்டு வா. அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசல் வழியாக வா, வஸ்திரத்தோடு வா. 12ஆம் வசனம் பாருங்க. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? 13. அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஆமென். 7 குறிப்புகள் உண்டு. ஒரே ஒரு குறிப்பு நான் சொல்லி முடிக்கிறேன். வஸ்திரம். ஆமென். வஸ்திரம். ஏனென்றால் நான் அதை தான் தரிசனத்தில் பார்த்தேன். நான் என் ஆத்மாவை நான் ஆயத்தப்படுத்தி விட்டேன். ஏனென்றால் எனக்கு ஊழியத்தை குறித்து கவலையே இல்லை. என்னுடைய மூத்த மகளும் சரி, 2வது மகளும் சரி, சொல்லப்போனால் எனக்கு அந்த மருமக 2 பேரும் சரி, என்னை விட பல மடங்கு சிறப்பாய் பாடுவார்கள், ஆராதிப்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வரம் பெற்றிருக்கிறார்கள். சபையை சிறப்பாக நடத்திடுவாங்க. பெருகிறோம். இன்னும் சொல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும் அவங்களால. மனைவியும் உருவாக்கியாச்சு. சொல்லப்போனால் திருச்சபை மக்களும் ஆயத்தமாயிட்டாங்க. அவங்கள எந்த அளவுக்கு உருவாக்கணுமோ உருவாக்கியாச்சு. நான் ரெடி ஆகிட்டேன். நான் 2வது அந்த ஸ்பெஷல் வார்டிலேருந்து பார்த்த தரிசனம், நான் ரெடியாகி அந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தியிருக்கேன். இப்போ இவங்க வேலை அதுதான்.
கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க ஊழியக்காரங்க. ஹல்லேலூயா. வஸ்திரம் போடு. சர்ச்சுக்குள்ளே யாராவது சட்டை போடாமல் இருக்கீங்களா? சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்களா? இதை விட முக்கியம் ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அதை யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் தான் அது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கரை இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். யூதா 1:23 மறந்துடாதீங்க. மாம்சத்தால் ஏற்படுகிற கரையை வெறுத்து தள்ளணும். இந்த மாம்சம் நம்ம மேலே லேசாக இந்த சிக்கன் வெட்டுவான்ல, மட்டன் வெட்டு பக்கத்தில் நின்று என்ன தெரியுமா, வெள்ளை சட்டையில் சின்ன டாட் பிளட்டு வந்து ஒட்டுச்சுன்னா போகவே போகாது. இன்றைக்கி நிறையா அதுக்கான கெமிக்கல் வந்துடுச்சு. ஆனாலும் பட்டது தான். அல்லையிலே சொல்லுங்கள். கொஞ்சம் மாம்சத்தை விட்டு என்ன செய்யணும், டிஸ்டன்ஸ் ஆகணும். அவன் வெட்டுறது நம்ம வேற ஒருத்தருக்கு தான் வெட்டுவார், நம்ம சட்டை கரையாக போயிடும். அல்லையிலே சொல்லுங்களேன். ப்ளீஸ், நான் துக்கத்தோடு ஒன்று சொல்கிறேன். இந்த சிவகாசி இருக்கிற அத்தனை சபை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சபையை பார்த்து நான் சொல்கிறேன், அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போய்விட்டார்கள். எரேமியா புஸ்தகத்தில் வாசித்தோம், எண்ணி முடியாத நாட்களாய் மணவாட்டி ஆபரணத்தையும் வஸ்திரத்தையும் மறப்பாளா? ஆனால் என் மக்களோ எண்ணி முடியாத நாட்களாய் வஸ்திரத்தையும் மறந்திருக்கிறார்கள் என்று துக்கப்படுகிறார். அந்த பரலோகத்துக்கு ஏணி வைக்கப்பட்ட உடனே நான் ஆயத்தப்படுத்துகிற வேலை எப்படித்தான் விட்டேன்னு எனக்கு தெரியலை. அது வச்ச செகண்டில் நான் ஏணி படியில் ஏற ஆரம்பித்த அடுத்த நொடி பொழுதில் என் வஸ்திரம் மாறியது. படி ஏற ஆரம்பித்தேன். முதலாவது படி நல்ல அகலமாக இருந்தது. நல்ல படி ஏறி ஆகா சந்தோஷமாய் ஏறி போய்கொண்டே இருக்கிறேன். போகுது, உயரமாக போயிட்டே இருக்கு. வானத்துக்கு போகிறது படி. பாதி வானம் போயாச்சு. படியினுடைய அகலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நல்ல காலை வைத்து நடந்தவன் கொஞ்சம் நேரம் ஆக வானத்து உச்சிக்கு போக அந்த கால் வைக்கிற அந்த படி ஒரு 4 விரல் மட்டும்தான் வைக்கிற மாதிரி, இந்த 4 விரல் மட்டும்தான் ஸ்டெப் வைக்கிற மாதிரி படியினுடைய அளவு குறுகி அந்த 4 விரல் அப்படின்னா எந்த அளவுக்கு கிரிப்பாக நடந்து பழகணும் பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் இப்படி படி இருக்கிறது, இப்படி தான் இருக்குமா என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், முதலாவது அந்த நான் அழைக்கிற அந்த அழைப்பின் எக்கால சத்தமும் கேட்டு ஒருவன் பழக வேண்டும் என்றால் தினந்தோறும் என்னுடைய ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்திலே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜெபத்தினுடைய அந்த ஆழமான அனுபவத்திலே ஒருவன் இல்லை என்றால் என் அழைப்பை அவன் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அந்த எக்கால சத்தத்தினுடைய சத்தம் கேட்கவும் முடியாது. யோசித்து பாருங்கள். இந்த கல்யாண வீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்குள்ள ஆவியில் ஒரு சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் பார்த்த உடனே ஏற ஆரம்பிக்கிறேன். இதுதான் அழைக்கப்பட்ட நமக்கு நடக்கணும். அவன் சொல்லுங்கள். ஏதோ தேவைக்கான ஜெபம்லாம் இல்லை. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிருங்க, ஏசாயா 28:11-12. ப்ளீஸ், இது சபைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான சத்தியம், உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான சத்தியம். இதை சொல்லி முடிச்சிடுறேன் வேகமாக. ஏசாயா 28:11-12 வாசிருங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். எது இளைப்பாறுதல் தெரியுமா? 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அந்நிய பாஷையில் மட்டும் ஜெபிக்கிறேன்? கை வைத்து காமி.
இது என்னுடைய சபை, நான் உரிமையாக கேட்குறேன். இது ஜெபிக்கிறவன் நான் மற்ற சபையில் நின்று நான் கேட்க மாட்டேன். இது சிவகாசியினுடைய இதய துடிப்பு. என்ன ஆமேன்னு யாருமே சொல்ல. ஜெபம்தான் இதய துடிப்புங்க. அல்லேலூயா. நான் அப்படி தான் இதை நினைக்கிறேன். ஒன்று ரகசியம் சொல்லித்தரேன் அன்பானவர்களே. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னது? எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம மேலே என்ன வைக்கிறாரு? அபிஷேகத்தின் அடையாளம் அந்நிய பாஷை. அபிஷேகத்தின் அடையாளம் அந்நிய பாஷை. நீங்கள் இன்னும் உங்கள் குடும்பத்துக்காகவும் வேலைக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் குடிக்கிறவன் அழுகிறேன் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. என்னைக்கு நீங்கள் அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? இளைப்பாறுதல்னால் என்ன அப்படின்னா ஆவியிலே சமாதானம் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? இளைப்பாறுதல் என்றால் ஆவியில் சமாதானம். அடுத்து என்ன போட்டிருக்குது? 12 ஆறுதல். இதுவே ஆறுதல். ஆறுதல் என்றால் சரீரப்பிரகாரமான சமாதானம். அல்லேலூயா. அதாவது நமக்கு பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும், ஃபினான்ஸில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், எழுத்து வீட்டுக்காரன் பிரச்சனை இருக்கும், பலவிதமான போராட்டங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் கர்த்தர் தலையிடணும்னா நீ 11 செய்யாமல் 12 வராது. 11 அந்நிய பாஷைன்ற அந்த அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முதல்ல ஆவியில் சமாதானம் கிடைக்கும். அதுதான் இளைப்பாறுதல். அந்த ஆவியில் சமாதானம் என்னைக்கு நிறைவாக இருக்குதோ உன் சூழ்நிலை வனாந்தரம் எல்லாம் வயல்வெளியாக மாறிடும். சண்டை போட்ட சத்துருக்கள் சமாதானமாக காலுக்கு கீழே வந்து உட்காருவாங்க. அத்தனை டிசர்ட் லைஃப்பும் க்ரீன் பேஸ்டர் ஃபீல்டாக மாறும். ஆமேன் சொல்லுங்கள். அநேக எம்டினஸும் நீங்கள் சந்தித்த வெறுமையெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி மாறும். ஆமேன். அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த உரிமை. நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏன் நம்ம இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்? ஏன் இன்னும் சொந்த வீடு இல்லாமல் இருக்கணும்? ஏன் வறட்சியாக இருக்கணும்? ஏன் எம்டியாக இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதை எப்படி ஆண்டவரை ஏற முடியும்? என் கூட நடக்கணும்ப்பா. அது ஏனோக்கு மட்டும் இல்லை, அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்க 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 நம்ம ஆள் மனதில் ஒரு சமாதானம் உண்டாகும். பார்த்தீங்களா? நம் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அண்ணன்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் நிறைய நேரம் அறை வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க, தங்ஸ் பேசிக்கிட்டே இருப்பேன். நானே பெறாமப்படுவேன். பிரமித்தடைகிற அளவுக்கு கூட்டம் நடக்குதா நடக்கலையா? யாராவது நடத்துகிறாங்களா? நீங்கள் தான் நடத்துகிறீங்க. ஆமாவா இல்லையா? எப்படி நடக்குதுன்னா உட்காந்து பேசுகிற அந்நிய பாஷை. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். நேரம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் எல்லாரும் கண்ணீர் விட்டு